நம்ம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 பர்டிகுலரான கோயில்கள் நினச்சாங்கன்னா அந்த கோயிலோட வருமானத்தை வச்சு நம்ம இந்தியா வாங்கியிருக்க கடன் எவ்வளோ இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த கடனை, ஒட்டுமொத்த கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஆளுங்க ஒரு ஆர்டிக்கலை எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கலை இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. கடனை மட்டும் அடைக்கிறது இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி பிரச்சனை இருக்குல்ல, இந்த பாவர்ட்டி பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அந்த 10 கோயில்கள் நினச்சிச்சுன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் அந்த 10 கோயில்களுக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா, எப்போ எழுதியிருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 ரிச்சான கோயில்கள், பெரிய கோயில்கள், ரிச்சான கோயில்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி இந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது, அண்ட் அந்த கோயில்கள் எதுக்காக ஃபேமஸ், அண்ட் அந்த கோயில்கள் வந்து எங்கே இருக்குது, இது எல்லாத்த பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர், வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலை பற்றி பார்ப்போம். யாருக்காச்சும் உங்களுக்கு 2016 ஞாபகம் இருக்குதா? நவம்பர் 8, 2016 அந்த டைம் பீரியடில் தாங்க நைட்டு வந்து இந்த 500,000 செல்லாது சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. எவ்வளோ பேர் திண்டாடிக்கிட்டு இருந்தோம். பணக்காரவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உங்களே மாதிரி ஆளுங்க, என்னைய மாதிரி ஆளுங்க, மிடில் கிளாஸ் ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே 2016 நவம்பர் 16 இந்த இந்தியா டுடே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேஷனல் மீடியா ஆளுங்க ஒரு ஆர்டிக்கலை எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கலை தான் இந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய கோயில்கள், பணக்கார கோயில்கள் நினைச்சிச்சுன்னா நம்ம இந்தியா வாங்கியிருக்க கடனை, அந்த டைமில் வந்து நம்ம இந்தியாவோட கடன் 91 லட்சமோ 95 லட்சம் கோடியோ என்னமோ இருந்துச்சு. அந்த கடனை, ஒட்டுமொத்த கடனை வந்து தீர்த்தரலாம். அதே சமயத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அந்த 10 கோயில்கள் நினைச்சிச்சுன்னா. ஏன்னா அந்த 10 கோயில்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், பார்க்கணுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது டாபிக் வருவோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய கோயில்கள் அண்ட் அதே சமயத்தில் 10 பணக்கார கோயில்கள். ஒரு கோயிலோட வருமானத்தை பார்த்தோங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1000 கோடி, 2000 கோடி, 2 லட்சம் கோடி வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கோயிலில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய கோயில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில். யாராச்சும் கெஸ் பண்ண முடியுதா? நம்ம தமிழ்நாட்டினா மதுரையில் இருக்கக்கூடிய கோயில். மதுரைன்னு சொன்னோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட ஆனுவல் ரெவென்யூ, இது வந்து நெட்வொர்த்து கிடையாது, வருஷம் வரக்கூடிய ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கோடிங்க. 6 கோடி வருஷம் ஒரு கோயிலுக்கு ரெவென்யூ வந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த கோயிலுக்கு எப்படி இந்த அளவுக்கு ரெவென்யூ வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த டிவோட்டிஸ், பக்தர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வந்து அந்த எண்ணிக்கை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. 7லேருந்து 11 மில்லியன் பீப்புள் வந்து வருஷம் வராங்க, விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. அண்ட் இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த கோயிலுக்கு வருஷம் இப்படி அடிக்கடி வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்க இடம் வந்து அந்த மாதிரி. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, மதுரை வந்து ஒரு சென்ட்ரான பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 350-400 கிலோமீட்டர் தான் மதுரை. நீங்கள் இங்கேருந்து கீழே இருந்து தஞ்சாவூரில் இருந்து நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 350-400 கிலோமீட்டர் தான் மதுரை. ஸோ எல்லாமே ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதனால நிறையா டிவோட்டிஸ், நிறையா பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க. நிறையா பக்தர்கள் வரனால நிறைய டொனேஷன் கிடைக்குது, நிறையா காசு வருது, நிறையா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சொல்லுது. இப்போ இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த கோயிலில் வந்து 16 கோபுரங்கள் இருக்குதான். நான் போனதில்லை, யாராவது போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருப்பீங்க, கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த கோயிலில் வந்து 33,000 கலர்ஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குதான். ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கிறனால இந்த கோயிலை வந்து ஒரு லிவிங் ஸ்டோரி புக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உள்ளே எடுத்து போனோம்னா ஒரு இடத்துலையும் ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் ரிச்சுவல் ரீசன்ஸு, அதுக்கப்புறம் டிவைன் ரீசன்ஸு, அதுக்கப்புறம் கடவுள் சார்ந்த ரீசன்ஸு அதெல்லாம் இருக்கும். அதோட சேர்த்து இது ஒரு முக்கியமான ரீசனு. இப்போ இந்த கோயில் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16வது செஞ்சுரியிலேருந்து 17வது செஞ்சுரி இந்த டைம் பீரியடில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நாயக் பீரியட் அந்த டைமில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலோட டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காடஸ் மீனாட்சி அண்ட் லார்டு சுந்தரேஸ்வர் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது 9வது இடத்துல இருக்கக்கூடிய கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வாரணாசி காஷி விஸ்வநாத் டெம்பிள் தான் இந்த கோயில். இந்த கோயில் 1780 வந்து ரீபில்ட் பண்ணப்பட்டதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில், பழமையான கோயில் தான். ஆனால் இந்த கோயில் வந்து 1780
தான் ரீபில்ட் பண்ணாங்க, ரினோவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட டிஐடி வந்து லார்ட் சிவா. அண்ட் இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸ் மட்டும் 3 இருந்து 5 மில்லியன் பீப்புளுங்கிறாங்க. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா இந்த டேட்டா வந்து அதை சொல்லுது. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா இதுக்கு மேல மக்கள் வந்து அங்க போவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கோயிலுக்கோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல போய் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போன அந்த யாத்திரையில வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டைரக்ட்டா மோட்சம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கவாசியம் ஆயிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் இந்து மதத்தை நம்பக்கூடிய மக்களோட நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் ஆனுவல் விசிட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகப்படியா இருக்குது. எனக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து 3 மில்லியனுங்குது. ஆனா இதுக்கு மேலே மக்கள் வந்து போவாங்க. அண்ட் இந்த கோயிலோட ஆனுவல் ரெவென்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 110 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான ரெவென்யூ சொல்றாங்க. இதுவும் ஆனுவல் ரெவென்யூ தான். இந்த கோயிலோட நெட்வொர்த் கிடையாது. வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒரு ரெவென்யூ. இதுக்கு அடுத்தது 8வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட பேர் வந்து ஜெகநாத் டெம்பிள். இந்த கோயில் வந்து 12th செஞ்சுரியில கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. இந்த கோயிலோட டிவைட்டி வந்து லார்ட் ஜெகநாத் அண்ட் பாலபத்ரா அண்ட் சுபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை தான் இந்த கோயிலில் இருக்கிறாங்க. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து ரத் யாத்திரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேர் இழுப்பாங்களாம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா. இப்போ நம்ம ஊர்லலாம் தேர்கள்லாம் இழுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அந்த கோயிலில் நடக்குமா. ஜூலை மாதம் ஏதோ நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே அங்கே வந்து மக்கள் பல லட்சம் மக்கள் வந்து குவிவாங்க இந்த தேர் இழுக்கிற ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4 to 5 மில்லியன் பீப்புள்ஸ் வருவாங்க வருஷம் வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலோட வருமானம் ஆனுவல் வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110 இருந்து 115 கோடி அப்ராக்சிமேட்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. அடுத்தது 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோயிலோட பேர் வந்து சித் விநாயக் டெம்பிள். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்குது. அண்ட் இந்த கோயில் வந்து ஒரு விநாயகர் கோயில், கணேஷா டெம்பிள்னு சொல்லுவாங்க. லார்ட் கணேஷா தான் இந்த கோயிலோட டேட்டி. இந்த கோயில் வந்து 1801 வந்து கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸோட எண்ணிக்கையே 18 இருந்து 36 மில்லியன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஃபேமஸான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அதனால இந்த கோயில் வந்து ரொம்ப பணக்கார கோயில் அப்படி சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. இந்த கோயிலோட நெட்வொர்த் ஆனுவல் ரெவன்யூ கிடையாது, நெட்வொர்த் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 130 இருந்து 135 கோடி கிட்ட வரும் அப்படிங்கிறாங்க. ஆனுவல் ரெவன்யூ வேற, அது வந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய ரெவன்யூ. நெட்வொர்த் வந்து அந்த கோயிலோட மொத்தமா நெட்வொர்த் அது வந்து 130 கோடி கிட்ட போகுங்கிறாங்க. அண்ட் அடுத்த 6th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோயிலோட பேர் வந்து கோல்டன் டெம்பிள் ஹர்மந்திர் சாஹிப். இது வந்து பஞ்சாப் அம்ரிஸ்டர்ல இருக்குது. இந்த கோயில் இந்து பிரதர் சிஸ்டர்ஸோட கோயில் கிடையாது. இது வந்து ஒரு சீக்கியர்களோட கோயில். இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1581 இருந்து 1604 வரைக்கும் கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட கோல்டு பிளேட்டிங்லாம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 400 கிலோ மதிப்புள்ள கோல்டு வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் அப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணப்பட்ட இயர் வந்து 1830ஸ்ல கட்டப்பட்டதுங்கிறாங்க. ரெனோவேட் பண்ணி கோல்டு பிளேட்டிங் பண்ணதான்னு சொல்றாங்க. இப்போ இந்த கோயிலோட டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு கிரந்த் சாஹிப். இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட நெட்வொர்த்தை பற்றி பார்ப்போம். எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனாங்கன்னா ஏழை பணக்காரவங்க அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். எல்லாத்துக்குமே பாகுபாடு பார்க்காம அன்னதானம் நடக்குமா. ஒரு நாளைக்கு மட்டும் 1 லட்சம் பேர் சாப்பிட்டு போவாங்க. அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குமா. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதனாலே இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். சில பேர் வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க வரலாம். சில பேர் வந்து இல்லப்பா காசு இருக்குது, இது வந்து கோயிலோட சாப்பாடுன்னு சொல்லிட்டு தீர்த்தம்னு சொல்லுவாங்களே, தீர்த்தமும் பிரசாதம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட சாப்பிட்றதுக்கு வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் மட்டும் 14 இருந்து 15 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்ட வருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வராங்களே. ஸோ வருஷத்துக்கு 14 இருந்து 15 மில்லியன் பீப்புள் கிட்ட வருவாங்க. ஸோ இந்த கோயிலோட நெட்வொர்த் மட்டும் 500 கோடிக்கு மேலே போகுங்கிறாங்க. இது வந்து நெட்வொர்த். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல, இந்த கோயில் வந்து கோல்டு பிளேட்டிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 400 கேஜி மதிப்புள்ள கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நெட்வொர்த். அண்ட் ஆனுவல் ரெவன்யூ வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. எனக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கல. அது வந்து 500 கோடிக்கு மேலே போகும், வருஷத்துக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோயிலோட பேர் வந்து வைஷ்ணோ தேவி டெம்பிள். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் காட்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருக்குது. இந்த கோயிலை பற்றி நானும் ஏகப்பட்ட தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு
போற வழி இருக்குதுல்ல, அது வந்து ஒரு ட்ரக்கிங் போற ஃபீலிங்க குடுக்கும். ட்ரக்கிங் போறது தான் ஃபீலிங் என்ன குடுக்குறது, ட்ரக்கிங் மாரி போறது தான் ஒரு கோயிலு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 13 கிலோமீட்டருக்கு கேவ்ஸ், மவுண்டன்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போணுமா. அதனால இந்த கோயிலுக்கு ஆனுவல் விசிட்டர்ஸ் இந்த டூரிஸ்ட் மாரி வரக்கூடிய ஆளுங்களே அதிகப்படியான எண்ணிக்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் போணும்னு சொல்லிட்டு பல தடவ யோசனை பண்ணியிருக்கேன். போனா முடிஞ்சா நம்ம வந்து அங்க போய் ஒரு விளாக் மாரி ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போடுவோம். பார்ப்போம். இப்ப இந்த கோயில பத்தி நம்ம பேக் டூ த கன்டென்ட்க்கு வருவோம். இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலரான டேட்டா இல்ல. ஆனா இந்த கோயில் வந்து இந்த புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, மாடர்ன் ஷைனிங் சொல்லுவாங்கல்ல, அந்த டேட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இயர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1846ல தான் இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட காடஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணோ தேவி. இந்த கோயிலோட நெட்வொர்த் மட்டும் 550லேருந்து 650 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிகாஸ் இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸ் இருக்கிறாங்களா, அந்த கோயிலுக்கு பக்தராலா போகிறதோட எண்ணிக்கை மட்டும் 5 மில்லியனுக்கு மேல தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டூரிஸ்ட் மாதிரி ஆளுங்க வரக்கூடிய ஆளுங்க வந்து 10 மில்லியனுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இந்த கோயிலுக்கு வந்து அதிகப்படியான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது 4வது இடத்துல இருக்கக்கூடிய கோயிலோட பேர் வந்து குருவாயூர் டெம்பிள். இது வந்து நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள் தான், கேரளாவில் இருக்கக்கூடிய டெம்பிள். ஸோ நம்ம பல பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். சவுத்தில் இருக்கிறனால பல பேர் போயிட்டு கூட வந்திருக்கலாம். யார் யார் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த கோயில் வந்து 500 வருஷத்துக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. சில மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இல்ல 500 வருஷத்துக்குலாம் பழமையான கோயில் கிடையாது. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 1938, 39 அந்த டைம்ல தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கணக்கெடுத்து ஆர்கியாலஜிஸ்ட்லாம் கணக்கெடுத்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில மக்களோட நம்பிக்கை 500 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ இந்த கோயிலோட டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வந்து ஒரு 4 கை இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கடவுள் இருக்கிறாராம். ஸோ அந்த கடவுளை பார்க்கறதுக்காக தரிசனம் செய்யறதுக்காக பல லட்சம் மக்கள் வருஷம் போவாங்களாம். அந்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பீப்புள்னு போட்டிருக்குது. வருஷம் 10 மில்லியன் பீப்புள் போவாங்களாம். இந்த அளவுக்கு மக்கள் போறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே டொனேஷனும் கிடைக்கும், அந்த அளவுக்கு வருமானமும் அந்த கோயிலுக்கு வரும். அந்த கோயிலோட நெட்வொர்த் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1737 கோடிங்க. எவ்வளோ? 1737 கோடி ஒரு கோயிலோட நெட்வொர்த். அடுத்தது 3வது இடத்துல வரக்கூடிய கோயிலோட பேர் வந்து ஸ்ரீடி சாய்பாபா டெம்பிள். இது வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய டெம்பிள். இந்த கோயில் வந்து சமாதி மந்திர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1922 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அந்த சாய்பாபாவோட சமாதி வந்து 1922ல கட்டப்பட்டதான். ஸோ அப்போ தான் இந்த கோயில் வந்து உருவாயிருக்குது. ஸோ இந்த கோயிலோட நெட்வொர்த் மட்டும் 1800லேருந்து 1900 கோடி, ஒரு 100 கோடி அடிஷ்னலாக ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன், 2000 கோடியை தொட்டுரும். அந்த அளவுக்கு அந்த கோயிலோட நெட்வொர்த் இருக்கிறான். நானும் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பணக்கார ஜனங்க வருவாங்க, வெளிநாட்டில் இருந்துலாம் பக்தர்கள் வருவாங்க அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வருஷம் மட்டும் 18லேருந்து 22 மில்லியன் பீப்புள் வரைக்கும் அந்த கோயிலுக்கு வருவாங்களாம், ஆனுவல் விசிட்டர்ஸ் இருக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கு வந்து வருமானம் இருக்குது, நெட்வொர்த்தும் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் ஒரே இடத்துல ப்ரே பண்ணுவாங்க, பக்கத்துல நின்று ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இது எந்த விதத்தில் உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐடல் வர்ஷிப்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது, அது வந்து ப்ராஹிபிட்டடு, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். அதுதான் இந்த இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி அங்கே போய் ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் 2 பேரும் ப்ரே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நான் வந்து பிரிவினை எல்லாம் உண்டு பண்ணலப்பா. ஆக்சுவலாக இஸ்லாமோட லாஸ் என்ன இருக்குதோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்து 2 பேரும் ஏதோ ப்ரே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு வருவோம், 2வது இடத்துக்கு வருவோம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய கோயிலோட பேர் வந்து திருமலா வெங்கடேஸ்வரா டெம்பிள். இது வந்து ஆந்திர பிரதேஷ் திருப்பதியில் இருக்கக்கூடிய டெம்பிள். திருப்பதி சுவாமி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டெம்பிள் தான், இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய கடவுள் தான் ரொம்ப பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த கோயிலுக்கு போகணுன்னா ஏதோ டிக்கெட் எடுக்கணுமா, அந்த டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தற்காலில் தான் ஏதோ டிக்கெட் எடுப்பாங்க, ரிசர்வ் பண்ணிலாம் ஏதோ டிக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக போயிருப்பீங்க பல பேர். இந்த கோயில் வந்து 300 CE அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. இந்த பல்லவா, சோழா, விஜயநகரா டைனஸ்டி அந்த டைம் பீரியட், அந்த சோழர்கள் அந்த பல்லவர்கள் ஆண்ட காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. இந்த கோயிலோட டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெங்கடேஸ்வரா. வெங்கடேஸ்வரனா விஷ்ணு கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுங்கிறாங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட நெட் வொர்த் மட்டும் 2,00,000 கோடிங்க. 2லேருந்து 2,50,000 கோடி கிட்ட போகுங்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலோட உண்டியல்ல வைரம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பணக்கார ஜனங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கோயிலோட நெட் வொர்த் இருக்கிறது இதுக்கு மேல இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸ் நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கோயிலோட ஆனுவல் விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவர் 40 மில்லியன் பீப்பிள் வருஷத்துக்கு வராங்களாம். 40லேருந்து 50 மில்லியன் பீப்பிள் வருஷத்துக்கு வராங்களாம். ஒரு நாளைக்கே 50லேருந்து 60,000 பேர் வருவாங்களாங்க இந்த கோயிலுக்கு. அவ்வளோ பெரிய கோயிலு, அவ்வளோ பணக்கார கோயிலு கூட. அண்ட் இந்த கோயிலுக்கு தனி சிறப்பம்சம்னு எதுவும் இல்ல. இந்த கோயிலுக்கு ஏதோ 7 மலைகளை தாண்டி அங்க போய் மொட்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. எனக்கு ஏதோ டீட்டெயில் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் எதுக்கு சிறப்பம்சம், என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கோயில் வந்து கேரளா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலோட பேர் வந்து பத்மநாப சுவாமி டெம்பிள். இந்த கோயில் வந்து 16th செஞ்சுரியில கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர்லாம் எடுத்து பார்த்தோம்னா கேரளா பிளஸ் டிராவிடன் ஸ்டைல்ல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த கோயிலோட டெய்டி வந்து லார்ட் விஷ்ணு அனந்த சானயா போஸ்டர் அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்துருப்பாராம் கடவுள். அண்ட் இந்த கோயில்ல சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல 6 கதவுகள் இருக்குதாங்க, 6 வால்ட் இருக்குதான். அதுல வால்ட் பீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டை மட்டும் இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சோ அப்பல இருந்து திறக்காம இருக்கிறாங்களாம். இதுலயும் 2 வகையான பர்செப்ஷன் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வால்ட்டுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குது, அதனால இது வந்து இன்னும் திறக்காம இருக்கிறாங்க. அதை திறந்துட்டா அந்த ஊருக்கே அழிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கதவுக்குள்ள வந்து ஏகப்பட்ட வைடூரங்கள் இருக்கும், அதனாலே இது வந்து திறக்க விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இதுல வந்து ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த வால்ட் பியை மட்டும் இது வரைக்கும் திறக்காம இருக்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து 10லேருந்து 15 மில்லியன் பீப்புள் அதுக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ இத்தனை பேர் வராங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட வருமானம் இருக்கும். இந்த கோயிலோட நெட்வொர்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டீம்டு ஒரு 3 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ரீசெண்டாக பல யூடியூபர்ஸ் வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வருமானம் இந்த கோயிலுக்கு, அந்த அளவுக்கு நெட்வொர்த் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இப்போ நான் ஒரு 10 கோயில்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த 10 கோயில்களுக்கும் எல்லாரும் போயிருக்கீங்களா? சவுத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் மேக்ஸிமம் போயிருக்கலாம். அண்ட் நார்த் சைடில் பல பேர் போயிருக்காங்களா போகலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 10 கோயிலுக்கும் யாராச்சும் ஒரு வேளை போயிருந்தீங்கன்னா அவங்க யாரும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இல்லை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன், இல்லை அடுத்த வருஷம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா அவங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யார் யார் எங்கே போறீங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். முடிஞ்சா நானும் இந்த 10 கோயிலுக்கும் ஒரு ரவுண்ட் ஒரு ட்ரிப் மாதிரி அடிச்சுட்டு என்னதான் இருக்குது இந்த கோயில்னு சொல்லிட்டு எனக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அப்படி எனக்கு சப்போஸ் ஏதாச்சும் டைம் கிடைச்சு நான் போனேன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.